தூத்துக்குடி மாவட்டம் மெய்யானபுரத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் கொள்ளையடித்துவிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்ற திருடனை போலீசார் தேடி வருகின்றனர். ஆசிரியரான சித்திரை செல்வின் மனைவியுடன் சென்னைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் பீரோவை திறந்து 60,000 ரூபாய் பணம் மற்றும் 1.5 பவுன் கம்மல், வெள்ளி கொலுசு ஆகியவை திருடப்பட்டிருந்தது. தகவல் அறிந்த போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தியபோது பச்சை நிற மை பேனாவால் எழுதப்பட்டிருந்த ஒரு கடிதத்தை கைப்பற்றினர். அதில் என்னை மன்னித்து விடுங்கள், 1 மாதத்தில் இதனை திருப்பி தந்து விடுகிறேன், என் வீட்டில் உடம்பு சரியில்லை, அதனால்தான் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது.